Welcome students. Today our another topic is equipotential surface. அதாவது surface வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது plane surfaceாவும் இருக்கலாம், இல்லைனா spherical surfaceாவும் இருக்கலாம். இந்த surfaceல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டோட பொட்டன்ஷியல் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸை தான் நம்ம ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது a surface at every point on which the potential due to a charge distribution is same is called equipotential surface. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிளேன் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்தாலும் ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இருக்க பொட்டன்ஷியலோட வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா தட் சர்ஃபேஸ் இஸ் நவுன் as equipotential surface. That is, an equipotential surface is a surface on which all the points are same potential. ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸோட பொட்டன்ஷியலும் சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எ பாயிண்ட் சார்ஜ் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் ஆர் கான்சென்ட்ரிக் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போ இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸில் நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஈச் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இஸ் an equipotential surface but the value of potential is different for different spherical surface. ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் இப்போ ஒவ்வொரு சர்க்கிளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வேரி ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லையும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டோட பொட்டன்ஷியல் டிஃபர் ஆகும். ஆனால் ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து நம்மளுடைய ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்பெரிக்கல் சேஞ்சாக பொட்டன்ஷியலோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஒரு ஸ்பெரிக்கலை கன்சிடர் பண்ணும்போது பொட்டன்ஷியலோட வேல்யூ சேமாக இருக்கும் ஃபார் அன் ஆல் பாயிண்ட்ஸ். இப்படி இருக்கக்கூடிய சர்ஃபேஸை தான் நம்ம வந்து ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது பிளெயின் சர்ஃபேஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாகவும் இருக்கலாம். இது பிளெயின் சர்ஃபேஸ்க்குரியது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 பிளெயின் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. 3 பிளெயின் சர்ஃபேஸ்லையுமே ரெட் கலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 3ஓட வேல்யூலையுமே அது எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா சேம் வேல்யூவாக பாஸ் ஆகுது. த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபார்ம் எ செட் ஆஃப் பிளேன்ஸ் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக இருக்கும். பிளேன் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now the properties of equipotential surface. First one, the work done to move a charge between any 2 points A and B. அதாவது ஏலேருந்து பிக்கு Q அப்படின்ற ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை W = Q of VB minus VA. Second point, A and B lie on the same equipotential surface. The work done is 0. Aயோட வேல்யூவும் Bயோட வேல்யூவும் ஒரே ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்தால் அது பிளேனாகவும் இருக்கலாம், ஸ்பெரிக்கலாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஒர்க் டன்னோட வேல்யூ 0 பிகாஸ் VA = VB. Third one, the electric field is normal to an equipotential surface. E வெக்டார் அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டானது ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும். Fourth one, if it is not normal then there is a component of field parallel to the surface.
ஒருவேளை அது நார்மலாக இல்லாமல் இருந்தால் அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக இருக்கும். 5th one, work must be done to move a charge between 2 points on the same surface. நம்மளுடைய சேம் சர்ஃபேஸில், தட் இஸ் A to B சர்ஃபேஸில் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை ஈஸியாக, அதாவது சர்ஃபேஸ் வந்து சேமாக இருந்தால் ஒர்க் மஸ்ட் பி டன், நம்மளோட வேலையானது முடியும். திஸ் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். இதை வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் த எலக்ட்ரிக் field must always be normal to equipotential surface. இதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டானது ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீஸ் ஆர் அவர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். நவ் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன? ஃபஸ்ட், consider a positive charge Q. Qன்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறோம். To move a unit positive charge by a small distance dx in the electric field E. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு E இருக்கக்கூடிய இடத்துல dx டிஸ்டன்ஸுக்கு இந்த Qன்ற சார்ஜை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மூவ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா dw is equal to minus E dx. Therefore, the work done is equal to electric potential difference. ஸோ நம்மளுடைய ஒர்க் டன் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. Therefore, our equation dw is equal to dv. அதாவது dvயோட ஆன்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த dv எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா dwக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ஈயோட ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் டிவி டிவைடட் பை டிஎக்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. டிவிக்கு பதிலாக இஸ் ஈக்குவல் டு டிடபிள்யூவோட வேல்யூ மைனஸ் இ டிஎக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஈயோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி டிவைடட் பை டிஎக்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆன்சர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு யூஸிங் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ மைனஸ் டோ வி டிவைடட் பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் plus dou v divided by dou y into j cap plus dou v divided by dou k into k cap. Here x, y, z, I, j, k are all the Cartesian coordinates. So Cartesian coordinates என்ன, அதுக்குரிய ப்ராடக்டோட வேல்யூ என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். So this is our relations between electric field and potential. Thank you, student.